عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி, அவரது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்கள் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும், செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதாத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிதாத்துகள், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நான் உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இந்த ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாளுடைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால், அவன் மீது பொழிந்த கருணையால், இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய 5 கடமைகளில் ஒன்றான புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் 30 நோன்புகளை நாம் நிறைவு செய்து ஷவ்வால் பிறை ஒன்றில் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதித்திருக்கக்கூடிய பண்டிகைகள் என்பது 2 பண்டிகைகள் மட்டும்தான். ஒன்று 30 நாட்கள் இந்த ரமலானுடைய நோன்பை நாம் நிறைவு செய்து ஷவ்வால் பிறை ஒன்றிலே கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாள் தொழுகை. இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய ஈதுல் அத்ஹா எனும் ஹஜ் பெருநாள் தொழுகை. அந்த ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாள் தொழுகையை நாம் நிறைவேற்றி இந்த திடலிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையான இந்த ஹுத்பாவை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரத்திலும் கடைபிடிக்க வேண்டிய, நம்முடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகிலங்களை படைத்த அந்த இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு. இஸ்லாம் அல்லாத பிற மதங்கள் மனிதனால் இந்த உலகத்திலே செதுக்கப்பட்டவைகள், மரங்கள், கட்டளைகள், செடிகள், இப்படி எத்தனையோ வஸ்துக்களை கடவுளாக இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த சக்திகளும் கடவுள் இல்லை. கடவுள் என்று சொல்லக்கூடியவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவரை மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வணங்கி வாழ வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நியதி. ஏனென்று சொன்னால் எத்தனையோ முஸ்லிம்கள் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த இஸ்லாமியர்கள் கஅபாவை முன்னோக்கி வணங்குவதால்
அவர்கள் கஅபாவை வணங்குகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். முஸ்லிம்கள் உட்பட சிலர்கள் நினைப்பதை பார்க்கிறோம். ஆனால் கஅபாவை முன்னோக்கி நாம் வணங்குவதன் மூலமாக கஅபாவை வணங்குகிறோம் என்று அதனுடைய பொருள் அல்ல. தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுவதன் மூலமாக அந்த கல்லை நாம் வணங்குகிறோம் என்று பொருள் அல்ல. மாறாக எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவனான அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் இந்த உலகத்திலே வணங்க வேண்டும். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நீதியாக இருக்கிறது. அதுதான் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஓர் இறை கொள்கை. ஓர் இறை கொள்கைனா என்ன? ஒரே இறைவனை மட்டும் வணங்க வேண்டிய கொள்கை தான் ஓர் இறை கொள்கை என்று சொல்லப்படும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நாம் வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு என்று சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் 30 நாட்கள் நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை காலை முதல் மாலை வரைக்கும் எந்த உணவையும் உண்ணாமல் எந்த பானத்தையும் நாம் குடிக்காமல் நமக்கென்று ஹலாலாக இருக்கக்கூடிய அந்த மனைவியை விட்டு கூட ஒதுங்கி நம்முடைய நோன்பின் நாட்களை நாம் கழித்திருக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய இறைவன் இப்படி ஒரு கட்டளை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை விஷயமாக இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம். இந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால் உங்களுடைய உயிரை விடவும் மேலானவர். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், வணக்கம் என்பது, இபாதத்துகள் என்பது, குர்ஆனை ஓதுவது என்பது, பிரார்த்தனைகள் செய்வது, திக்ருகள் செய்வது, சதகாக்கள் செய்வது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமல்ல. இது எல்லா நாட்களிலும் நம்மிடத்திலே தொடர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரை விடவும் மேலானவர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே மரணித்தார்கள். அவர்கள் மரணித்த நேரத்தில் நடந்த நிகழ்வு என்ன? எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடி நம்மை நல்வழிப்படுத்திய, நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து நம்மை பாதுகாத்த மனிதன் என்பது எப்படிப்பட்டவன், அவன் யாரை வணங்க வேண்டும், அவனுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு என்ன, இப்படி எல்லாவற்றையும் நமக்கு போதித்த இந்த இறைத்தூதர் மரணித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த சோகத்திலே, அந்த கவலையிலே எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து ஜனாசாவாக கிடைக்கிறார்கள். சஹாபாக்களுடைய கூட்டம் எல்லாம் ஒன்று கூடி நின்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், நிச்சயமாக அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் இன்னுமே நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி, மன் கான யஅபுது முஹம்மது, யார் முஹம்மதை வணங்குகிறார்களோ ஃபஇன்னஹு கத் மாத், நிச்சயமாக அவர் மரணித்து விட்டார். அப்ப அந்த இடத்தில் இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் அனைத்து நாட்களிலும் மக்களிடத்தில் போதித்தது படைத்த இறைவனை வணங்க வேண்டும், அவரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இறைவனை எப்பொழுது வரைக்கும் வணங்க வேண்டும்? ஒரு 50 ஆண்டு காலமா அல்லது 60 வயது வரைக்குமா? கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், வஅபுது ரப்பக, உங்களுடைய ரப்பை நீர் வணங்குவீராக எதுவரைக்கும், ஹத்தா யஅதியக்கல் யகீன், உறுதி உங்களுக்கு வரும் வரை. யகீன் என்று சொன்னால் உறுதி. ஆனால் அதற்கு அந்த இடத்தில் என்ன பொருள் என்றால் மரணம் என்று பொருள். மரணம் வரும் வரைக்கும் உங்களுடைய ரப்பை நீர் வணங்குவீராக. அப்போ குறிப்பிட்ட ஒரு 30 நாட்கள் மட்டும்தான் இபாதத் என்பது கிடையாது. இன்னைக்கு பல மக்கள் கூட்டம் கூட்டமாக தொழுதவர்கள், மனிதனுடைய கொள்கையை கூட்டமாக தொழுதவர்கள், கியாமுல் லைலிலே நின்று வணங்கியவர்கள், இந்த ரமலான் முடிந்து ஷவ்வால் பிறை ஒன்றிலே இருந்து பலர்கள் ரமலானிகளாக மாறிவிடுவார்கள். ரமலானிகள் என்று சொன்னால் ரமலானுக்கு மட்டும் இபாதத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? ரப்பானிகளாக இருக்க வேண்டும்.
நான் வணங்கக்கூடிய இறைவன் என்பது நான் மரணிக்கும் வரை அவரை நான் வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் இந்த இபாதத் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அல்ல, எல்லா நாட்களிலும் அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும். அந்த வணக்கம் என்பது தொழுகை மட்டுமல்ல, திருமறை குர்ஆனை ஓதுவது, இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது, இறைவனை திக்ர் செய்வது, இறைவன் எதையெல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ அந்த ஹலாலானவற்றை நாம் செய்வது, ஹராமை விட்டு ஒதுங்கி இருப்பது, சதக்காக்களை செய்வது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் ஒன்றான ஜக்காத்தை நாம் நிறைவேற்றுவது, வசதி இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, இது போன்றுள்ள எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மரணிக்கின்றது வரைக்கும் அவனிடத்திலே தொடர்ந்து முறையே இருக்க வேண்டும். சரப்பு சாலிகள் சொல்கிறார்கள், ரமலானிலே மட்டும் யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களே மிக மோசமானவர்கள். இவ்வளவு பெரிய ஒரு விளக்கம். ரமலானிலே மட்டும் யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்கள் மனிதர்களே மிக மோசமானவர்கள். இப்படிப்பட்ட இந்த ரமலானில் 30 நாட்கள் நாம் நோன்பு நோற்றுமே. இந்த நோன்பின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போலதான் இந்த நோன்பும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம். 30 நாட்கள் நோன்பை நிறைவேற்றி பெருநாள் திடலிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மிடத்தில் நோன்பு நோக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் நம்மிடத்தில் இருந்ததோ, ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கிறேன், இந்த நோன்பு வச்சுட்டு இந்த பொய்யை பேசலாம், அதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அந்த நோன்பு வீணாகிவிடும், அந்த நோன்புக்கு எந்த பலனும் இல்லை என்று நாம் நினைத்து அதில் இருந்து ஒதுங்கி இருந்தோம். புகைப்பிடித்தல் என்று சொல்லக்கூடிய பழக்கம், சகர் முடிந்தால் வாங்கிற்கு சகருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கங்களும் மக்களிடத்திலே இருந்தது. நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் புகைப்பிடித்தால் அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று. அதனால் அந்த நோன்பிலே எந்த பாய்தாவும் பலன்களை என்று நினைத்து அதையெல்லாம் எப்படி விட்டு ஒதுங்கி விலகி இருந்தோமோ அதே நிலைகள் நம்மிடத்திலே தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரமலானில் நம்மிடத்தில் அதிகப்படியாக இருந்த ஒரு இபாதத் என்ன? கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை. இந்த ரமலானுக்கு மட்டும்தான் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா நாட்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலகட்டங்களிலும் 11 ரக்அத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்கிற சஹீஹான செய்தியை சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கிறோம் என்றால், அந்த இரவு தொழுகை என்பது குறிப்பிட்ட நாளுக்கு அல்ல, அது நம்முடைய ஆயுள் வரைக்கும் மரணம் வரைக்கும் நம்மிடத்தில் தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு ஒரு இளைஞராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களை போல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேர்கள் கனவு கண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அடுத்த நாளைக்கு வந்து அந்த கனவினுடைய விளக்கத்தை கேட்பார்கள். நான் ஒரு இளைஞராக இருக்கிறேன், எனக்கும் கனவு வர வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் எனக்கு கனவே வரல. எனக்கு எவ்வளவு இளைஞர்கள் கனவு காண்கிறார்கள். கனவு காண்கள் என்று சொன்னால் அந்த கனவெல்லாம் இந்த கனவை போல அல்ல, வேறு விதமான கனவுகள். ஆனால் இந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் ஒரு நாள் கனவு வந்தது. என்ன கனவு? நம்ம நினைக்கிறதை போல கனவு அல்ல. அந்த கனவை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அடுத்த நாள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்றைய தினம் நான் ஒரு கனவை கண்டேன். என்ன கனவு என்று சொன்னால், நரகத்தை நான் பார்த்தேன். அந்த நரகத்தில் எனக்கு தெரிந்த நிறைய முகங்கள் இருந்தது. எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர்கள் அந்த நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள், இவரெல்லாம் நமக்கு அறிமுகமானவர்கள், இவரெல்லாம் எனக்கு நண்பராக இருப்பவர்கள். இப்படிப்பட்ட பலர்கள் அந்த நரகத்தில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதற்கு என்ன விளக்கம்? ஆனால் அந்த பலர்களில் வேதனை செய்யப்படக்கூடிய நபரில் நாம் ஒருவராக இல்லை என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அனஸே,
இரவு தொழுகையை கியாமுல் லைலை நீங்கள் தொழுது வரக்கூடிய காலம் வரைக்கும் அவர்களில் ஒருவராக நீர் இருக்க மாட்டீர். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? இந்த கியாமுல் லைல் என்பது, தஹஜ்ஜத் என்பது, இப்படிப்பட்ட இந்த தொழுகை என்பது நம்முடைய ஆயுள் காலம் வரைக்கும் இதை பொழுது கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்கள் வித்திரு தொழுகை இன்னைக்கு நேற்றைய ரமலானோடு நிறைவு பெற்றது. பலர்கள் கடைசி நேரத்தில் இஸ்லாம் முடிஞ்சது அப்படின்னா 2 ரக்காத் சுன்னத்து, அடுத்து 1 ரக்காத் வித்ர். இந்த 1 ரக்காத் வித்ர் எதற்காக? ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு, நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு இபாதத்துகளை இன்றைக்கு சுருக்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படிப்பட்ட இந்த வணக்க வழிபாடு என்பது இந்த ரமலானிலே எப்படி நம்மிடத்தில் இருந்ததோ அதே நிலையில் நம்மிடத்திலே தொடர வேண்டும். அடுத்த ஒரு செய்தியாக சொல்லும் பொழுது, ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டார், யார சொல்லலாம், நான் இந்த மார்க்கத்தில் என் மீது கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை நான் தொழுகிறேன். இதெல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி. சும்மா அப்படியே ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்கக்கூடாது, எப்ப முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த நபித்தோழர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் என் மீது கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை நான் தொழுகிறேன். அடுத்தது ரமலானுடைய நோன்பை நான் நோக்கிறேன். ஹலால் ஹராமை நான் பேணி வாழ்கிறேன். ஆனால் ஜகாத்து கொடுப்பதில்லை, ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. ஒருவேளை அவர் ஏழை சஹாபியாக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த இபாதத் எது? 5 வேளை தொழுகை, ரமலானிலே நோன்பு நோற்பது, ஹலால் ஹராமை பேணுவது, மனிதர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது. அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி இருந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அவர் கேட்ட கேள்வி என்ன? இது மாதிரி அமல்களை செய்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டவுடன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த இபாதத்தை நீ நிறைவேற்றக்கூடிய காலமெல்லாம் நிச்சயமாக உமக்கு சொர்க்கம் உண்டு என்று அவருக்கு ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். அப்போ தொழுகை என்பது 5 நேர இபாதத் என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, மக்ரிபினுடைய வக்தி என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, ஃபஜ்ருடைய தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, கியாமுல் லைல் என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் அதை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக நாமும் ஆகுவோம். நம்முடைய எல்லாருடைய ஆசையும் மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் என்ன அமலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக இந்த உலகத்திலே அடுத்து நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அஹ்லாக் என்பது, நல்ல குணங்கள். இந்த நற்குணங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய செயல்கள் 2. ஒன்று தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம். 30 நாள் நம்ம நோன்பு வச்சிருக்கோம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தக்வா தான். அடுத்தது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம் என்பது. இந்த 2ம் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே நுழைவிக்க செய்யும். ஆனால் இன்றைக்கு பல மனிதர்களிடத்தில் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே பேசுவதை பார்க்கிறோம். வெளியே அவனுடைய பற்கள் எல்லாம் தெரிகிறது, நல்ல சிரிக்கிறான், சிரித்து பேசுகிறான், நல்ல கைக்குலுக்கி சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறான். உள்ளத்திலே வஞ்சகத்தை பார்க்கிறோம், உள்ளத்திலே கோபத்தை பார்க்கிறோம், உள்ளத்திலே பகையை பார்க்கிறோம். என்னை விட இவன் எதிரையும் உயர்ந்து விடக் கூடாது, நான் தான் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, நான் சொன்னால் எதையும் கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாம் அடிமைகள் என்று சொல்லக்கூடிய அடிமைத்தனமான பார்வை என்பது ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய மனதை வேதனைப்படக்கூடிய அளவிற்கு நாம் நடப்போமையானால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் இல்லை. அவன் கையே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், மலில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? திவாலானவர் என்றால் யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே செல்வம் இல்லையோ, யாரிடத்திலே பொருளாதாரம் இல்லையோ, யார் ஒன்றுமே இல்லாமல் ஏழையாக இருக்கிறார்களோ இவர்தான் முஃப்லிஸ் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான்,
இந்த உலகத்திலே கடமையாக்கப்பட்ட நோன்புகளை நோக்கியிருப்பான், இரவு தொழுகையை நிறைவேற்றியிருப்பான், ஜகாத்தினை கொடுத்திருப்பான், சதக்காவை செய்திருப்பான், பிற மனிதனிடத்திலே நல்ல விதமாக நடந்திருப்பான், பிறரை பார்க்கும் பொழுது சலாத்தை முந்திக் கொள்வான். ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் சத்தமாக இவன் இன்னொருவரை திட்டி இருப்பான், இன்னொருவரை பற்றி போபேசி இருப்பான், இன்னொருவருடைய மனிதனை அவனுடைய மனதை காயப்படுத்தி இருப்பான். இப்படிப்பட்ட இந்த மனிதன் நிறைய நன்மைகளை கொண்டு நான் சொர்க்கம் செல்ல போகிறேன் என்கிற ஆசையோடு அந்த நேரத்திலே வரும் பொழுது ஒரு மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் சொர்க்கம் செல்ல இருக்கிறான், இவனை விடாதே என்று சொல்லுவான். என்ன என்று கேட்கும் பொழுது, உலகத்திலே வாழும் பொழுது தெருவிலே நான் நடந்து கொண்டேன், கடை வீதியிலே நின்று கொண்டிருந்தேன், என்னோடு இவன் பழகினான், பல மக்களுக்கு மத்தியிலே என்னை கேலி செய்து கொண்டிருந்தான், என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினான், என்னை இவன் திட்டினான், என் மீது அவதூறு பேசினான், என் மீது பலவிதமான பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசினான். எனவே அதனால் நான் பாதிக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட நம்மால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதன் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த தீர்ப்பை ரப்பு அந்த மனிதனிடத்திலே கொடுத்து விடுவார். நீ இதற்கு என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்? யா அல்லாஹ், நான் நரகம் செல்ல இருக்கிறேன், நான் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் எனக்கு இவ்வளவு அமல்கள் நன்மைகள் தேவைப்படுகிறது, இவனிடத்திலே இருந்து கொஞ்சம் நன்மைகளை பெற்று தந்தால் நான் சொர்க்கம் சென்று விடுவேன். இவன் அடிச்சா அப்படிங்கிறதுக்காக 4 அடிய எனக்கு தந்தால் போதும் என்று எந்த மனிதனும் சொல்ல மாட்டான். காரணம், அந்த மறுமை நாள் என்பது அவனுடைய மாலியா, அவனுடைய பொருளாதாரம் செல்வம் அவனுக்கு பதிலளிக்காது. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு போய்விட்டது என்று மனிதன் மறுமை நாளிலே கதறுவான். எதுவுமே பதிலளிக்காது என்று தெரிந்தவுடன் அந்த நேரத்திலே சொல்வான், அல்லாஹ்வே, என் இடத்திலே செல்வம் இருக்கிறது, இந்த செல்வத்தை நீ எடுத்துக்கொள், என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடு. அவன் சொல்லுவான், இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? ஏதோ என்னுடைய மனைவி இருக்கிறான், இந்த மனைவியை தூக்கி நரகத்திலே போடு, என்னை நீ சொர்க்கத்துக்குள்ளே விட்டு விடு. இதோ என்னுடைய நான் பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளை இருக்கிறான், அவனை தூக்கி நரகத்திலே போடு, என்னை விட்டு விடு. என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தூக்கி நரகத்திலே போடு, என்னை விட்டு விடு என்று இந்த உலகத்திலே யாரெல்லாம் அவனை அரவணைத்தார்களோ அப்படிப்பட்ட எல்லா மக்களும் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் எதுவும் பலனளிக்காது. அப்பொழுது இவன் சொல்வான், நான் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் எனக்கு கொஞ்சம் நன்மை தேவைப்படுகிறது, அவனிடத்தில் அதை பெற்றுத் தந்தால் நான் நிம்மதியாக சொர்க்கம் செல்வேன். அதிகமான அமல்களை செய்த மனிதனிடத்தில் இருந்து அது பங்கிட்டு கொடுக்கப்படும். இப்படி அவனால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டார்களோ சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஒரு மனிதனை நாம் கேலி செய்து கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக ஒரு மனிதன் மீது நாம் அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக பிறரை இன்றைக்கு ரொம்பவும் ஒரு பொதுமோக்கான ஒரு தன்மையோடு, அவனை மட்டமான ஒரு நிலையோடு அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை சிரிப்புகளை சிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அவனுடைய மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே அவன் முறையிடும் பொழுது எதை சொல்லி நாம் தப்பிக்க முடியாது. இப்படி பாதிக்கப்பட்ட மனிதன் அவன் யார் மூலமாக பாதிக்கப்பட்டானோ அல்லாஹ்விடத்திலே போய் முறையிட்டு கடைசியிலே எந்த மனிதன் நான் சொர்க்கம் செல்ல இருக்கிறேன் என்று என்னிடம் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்கிற ஆசையோடு நின்றானோ அவனிடத்திலே இருந்து யார் மூலம் அவனால் பாதிக்கப்பட்டார்களோ எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு கடைசியிலே ஒன்றுமே இல்லாதவனாக நிற்கதியற்று என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலையோடு நின்று கொண்டு கடைசியிலே சொர்க்கம் செல்ல இருந்தவன் நரகத்திற்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். இவன் தான் திவாலானவன், இவன் தான் ஒன்றுமே இல்லாதவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ ரமலானை கடந்து எத்தனையோ பெருநாட்குரிய நாம் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு ரமலான் என்பது உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ரமலானை அடையக்கூடிய மக்களாக
நாம் இருப்போமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்மால் யாராவது பாதிக்கப்பட்டால், யாருடைய மனதையாவது நாம் காயப்படுத்தினால், யார் மீதாவது நாம் அவதூறுகளை பரப்பினால், நிச்சயமாக அவர்களிடத்திலே சென்று நம்முடைய ஈகோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களிடத்திற்கு மன்னிப்பை நாம் கேட்கக்கூடியவர்களாக அந்த பெருந்தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது இந்த உலகத்திலே கஷ்டங்கள் சோதனைகள் ஏற்படும் பொழுது சகிப்புத்தன்மையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களுக்கு வெற்றியை வழங்குகிறார். இந்த உலகத்திலே எவ்வளவு இஸ்லாமியர்கள் இன்று வரைக்கும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொன்னாலே சாந்தியான அமைதியான மார்க்கம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த மார்க்கம், இஸ்லாம் என்பது சாந்தி மார்க்கம் என்று உலக அளவில் இன்றைக்கு எங்கேயாவது பேசப்படுகிறதா? கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் தீவிரவாத மார்க்கம். இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் அடக்குமுறையான மார்க்கம். இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் என்பது மனிதர்கள் மீது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த மார்க்கத்தின் மீது அவதூறுகளை இன்றைக்கு எத்தனையோ பாசிச சக்திகள், இறை நிராகரிப்பாளர்கள் அள்ளி வீசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? சாந்தியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு சாந்தி என்பது ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். அந்த முஸ்லிமிடத்தில் இன்றைக்கு அமைதி என்பது இல்லை, சாந்தி என்பது இல்லை. எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டு பேசியும், எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டு எதையாவது ஒன்றை செய்து அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்மை ஏற்படுத்தி, அது நம்ம மீது மட்டுமல்ல, ஒரு மனிதர் செய்யக்கூடியது ஒரு குடும்பத்தை பாதிக்கும். ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டால் அது ஒரு தெருவை பாதிக்கும். ஒரு தெருவு பாதித்தால் அது ஒட்டுமொத்த ஊரை பாதிக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இதுவரைக்கும் நம்மிடத்தில் எத்தனை தவறுகள் இருந்திருக்கலாம், நம்மின் மூலமாக எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் நம்மின் ஏதாவது தவறுகளை நாம் செய்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பே வேண்டி உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடந்த ரமலானிலே பெருநாள் தொழுகையிலே இருந்த எவ்வளவு மக்கள் இன்றைக்கு நோயாளிகளாக படுத்த படுக்கையிலே இருப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். எத்தனை நாள் இதுவரைக்கும் நம்முடைய ஆயுளில் என்றைக்காவது ஒரு நாள் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடி கண்ணீர் சிந்திருப்போமா? யார் யாருக்காக வேண்டி எல்லாமோ கண்ணீரை சிந்துகிறோம். ஆனால் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி ஒரு சொத்து கண்ணீரை சிந்திருப்போமா? அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய, செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு சிந்தக்கூடிய கண்ணீர் துளி என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமான துளி. எனவே அப்படிப்பட்ட முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் நோன்பை நோற்றோம், பெருநாளை தொழுதோம், நல்ல ஆடைகளை அணிந்தோம், நல்ல உணவுகளை உண்டோம், பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் என்று அல்லாமல் எதன் மூலம் இந்த நோன்பு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது, என்னென்ன நற்குணங்களை கொண்டவராக இந்த ரமலானை முடித்து நாம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய தௌஃபீகை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானிலே நாம் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் கூடுதல் குறைவுகள் இருந்தால் அல்லாஹ் அதை பொறுத்துக் கொண்டு, யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை நீ அங்கீகரிப்பாயாக, என்னுடைய அமல்களுக்கு நீ அதிகமான கூலிகளை தந்து நிச்சயமாக என்னை சொர்க்கவாசியாக ஆக்குவாயாக. நான் செய்த சதகாக்கள், நான் செய்த நன்மைகள், நான் கொடுத்த ஜகாத்துகள் எல்லாவற்றிலும் எனக்கு பல மடங்கு கூலிகளை தந்து வெற்றி பெறக்கூடிய மக்களாக என்னை ஆக்குவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாயாக. அமைதியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவாயாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரில் எல்லா விதமான குழப்பங்களை விட்டு எல்லா மக்களும் சகோதரத்துவ தன்மையோடு ஒற்றுமையோடு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த நோயிலே இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இந்த பெருநாள் நிலையிலே இந்த குத்பா நிறைவேற்றதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அமர்ந்து நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி